அவன் துதியை கவனித்தீர்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நானே சென்னையில இருக்கேன், நான் எங்க ப்ரோ? இல்ல கூட சுத்துறவங்க கூட இல்ல இந்த ப்ரோ, அளவுக்கு கரெக்டா ஊர்ல சொல்லியிருக்க மாட்டான். அவங்க கூட இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டான். ஆனா கூடவே இருந்து எல்லாத்தையும் போட்டு இங்க எங்க அந்த பிஆர்ஓ வேலை பாக்குற கரெக்டா சொல்ற. எங்க போறான் என்ன பண்றான். கபிலன் ப்ரோ, இல்ல இருங்க, உண்மை என்னன்னா இந்த ஆள் டஃப் கொடுக்குறான் ப்ரோ. 2.5 லட்சம் ஓட்டு தான் எங்க அசம்பிளியில டஃப் கொடுக்குற ஆளு. என்ன 2.5 லட்சம் ஓட்டு எடுக்கிறதுக்கா? ஆமா, இது பேரு லெவலு. இப்ப அமௌண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. காந்தி நோட்டுன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அதோட மதிப்பு, அதோட பவரு ரொம்ப பெருசு. அது ஒரு சில பேர் தான் மயங்காம இருப்பானுங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாம் மயங்கிடுவாங்க. சில்க் ஸ்மிதா விட கவர்ச்சிகரமான ஒரு நோட்டு இது. புரியுதா? அதுக்கு மயங்காத ஆளே கிடையாது. அதுவும் பொதுமக்கள் இருக்கான் இல்லையா, கத்தியமா மயங்கிரும். இத்தனை வருஷமா கேட்காதவங்க இந்த வருஷம் கேட்டுற போறீங்க. என்ன நீ பேசுற? அதுவும் இவங்கிட்ட இருந்து எல்லாம் வந்து இவன் இந்த ஆளே காசு கொடுப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆள்கிட்ட இல்ல, கட்சி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இல்ல யோ மொத்தமாவே கிருபா தொகுதியில 2 லட்சம் ஓட்டு இல்ல தான். இல்ல bro. இவர்கிட்ட எல்லாம் காசு இருக்கும் ப்ரோ. இவரெல்லாம் வந்து ஒரு டைம் 90 crores சீஸ் பண்ணாப்புல ப்ரோ, இன்கம் டாக்ஸ்ல இருக்கும்போது. கிருபா ப்ரோ, நீங்க இந்த ஆள்கிட்ட எல்லாம் மனசாட்சியே காசு இல்லாம இருக்க 2.5 லட்சம் வாய்ப்பு. ஓட்டு இருக்கிற தொகுதியில வந்து இவன் ஜெயிப்பான்னு சொல்றீங்களா? இவனால 5000 10,000 ஓட்டு வாங்குறானான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். நான் சொன்னது டஃப் கொடுப்பான்னு சொல்றேன். நான் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு நான் சொல்ல. நான் டஃப் கொடுப்பான் அப்படிங்கறதான் டஃப்னா சொன்னேன். என்னடா? நெக் டு நெக்டா வாய்ப்பு இருக்குன்றி நீ மனசாட்சி. நெக் டு நெக் ஒரு 1000 ஓட்டு, ஒரு 3000 ஓட்டு, 5000 ஓட்டு அந்த மாதிரி அதெல்லாம் சட்டை மேபி கட்டுவாங்கடா. பின்னாடி டேய் வரும். இங்க பேரு அதிமுக ஆட்சிக்கு வந்தே அவன் டூஆர் டைல சுச்சுவேஷன்ல இருக்கு அதிமுக. சரியா? அவன் எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் ஜெயிச்சா ஒன்னும் ஃபுல் கட்டி பம்பரம் கட்டி இறங்குவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அமௌண்ட்லாம் சாறு மரம் இறங்கும். இந்த தடவை. என்ன பேசுற நீ? இல்ல கபிலன் ப்ரோ, எங்க ஊர்ல டிஎம்கேல கொஞ்சம் பிரச்சனை ப்ரோ. ஒரு ஆக்சுவலா டிஎம்கே கேண்டிடேட்டை நிக்க வைக்கல லாஸ்ட் டைம். அலைன்ஸ் வச்சு ஒரு ஆள் நிக்க வச்சா அந்த ஆள் ஒன்றும் பெருசா பண்ணல. ம். அதனால இப்ப டிஎம்கே காரங்களே ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா உள்ள இருக்க எல்லாருமே. அதனால டஃப்க்கு போவான் அப்படிங்கிறது இப்ப சொல்றேன். யாரு சொல்லுங்க. கிருபா, நீ வந்து தவக்கலை சேர்ந்துட்டியாடா? நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தாக்க சதி பண்ற மாதிரியா இருக்குதே. இல்ல நடக்கிறதுதான் சொன்னேன் ப்ரோ. எனக்கு என்ன ஜெயிக்கணும்னு ஆசையா? அவன் வந்து ஒரு 2 சீட்டு கூட வாரத்துக்கு ஜெயிக்க முன்னாடி கூடாது, 2 அதுதான் வாரத்துக்கு ஆசை. முன்னாடி வேணா சொன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாருப்பா அது? கொஞ்சம் நாய்ஸா இருக்கு, இது பண்ணுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்ல கபிலன் ப்ரோ, இது வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் ஊர்ல விசாரிச்ச நியூஸ், கிடைச்ச நியூஸ், அதை வச்சு சொன்னேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வேற, இது என்னடா ஒரு வாரத்துக்கு இது முன்னாடி என்னடா புது நடந்த இல்லடா பிரச்சனை இது வேற. என்ன புது உருட்டா இருக்கு? விசாரிச்சேன்னா என்ன, அங்க இருக்கிற நாமக்கல்ல இருக்கிறவங்க எல்லார் ஏரியாலும் வீடு வீடா போய் தெருவா. நாமக்கல் வேற ப்ரோ, எங்க இது திருச்செங்கோடு ப்ரோ. சரிடா, திருச்செங்கோடு ஏதோ ஒரு கோடுடா. திருச்செங்கோட்டுல கட்சியில ஒண்ணு இருக்கிற ஒரு பண்றேன், ஆள்கிட்ட ஆதார் கார்டு எடுத்து க்ளோஸ் போட்டு விடு. சர்க்கிள்ல இல்ல நான் ஒண்ணு பண்ணு, ஆதார் கார்டு எடுத்து போட்டு விடு. திருச்செங்கோடுல எங்க ஆதார் கார்டு எடுத்து போட்டு விடு. நான் எதுக்கு எடுத்து போடுறேன் போ, பின்ன என்ன? நீங்க எடுத்து போடுங்க. சும்மா நாமக்கல்லாம் இல்ல, திருச்செங்கோடு. சரி திருச்செங்கோடு இல்ல திருச்செங்கோடு இல்ல, ப்ரோ, திருச்செங்கோடு இல்ல இங்க. நாமக்கல் வேற தொகுதி ப்ரோ. நான் சொல்றது திருச்செங்கோடு தொகுதி சரி தான் நான் அப்ப சொல்றேன். திருச்செங்கோடு. அருண்ராஜ் சரி திருச்செங்கோட்டுல தான் திருச்செங்கோடு. நிக்கிறப்பல, அத சொன்னேன். சரி திருச்செங்கோடு. இப்ப அங்க போயிட்டு ஃபுல்லா எல்லாரையும் டேய் பல்ஸ்ன்றது சத்தியமா ஒன்று சொல்றேன், ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். அப்ப இதுக்கு முன்னாடி எடுத்த சர்வே எல்லாம் பொய்யா? டேய் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க சர்வேன்னு ஒன்று எடுக்கிறதே சும்மா ஒரு பண சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது இந்த கான்செப்டுக்குள்ள சர்வே எடுக்கவே முடியாதுடா, எடுக்கவும் கூடாதுடா. மனுஷன்டா, ஒவ்வொருத்தனும் மனநிலை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்டா. புரியுதா? அவன் மனசு கடைசி ஓட்டு போடுற நிமிஷம் வரைக்கும் அவன் மைண்டு கடைசி நேரம் வரைக்கும் மாறும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கிருபா ப்ரோ, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவன் வந்து என்டிகே கட்சியோட கம்மியா தான் ஓட்டு வாங்குவான் அந்த தொகுதியில. நான் ஒரு மேட்ரு ஒண்ணு சொல்றேன் கேளு. ஏடிஎம்கேவோட கம்மியா வாங்குவான்னு இன்னைக்கு வந்து என்டிகே விட கம்மியா தான் வாங்குவான். ஏடிஎம்கே விடு, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தனியா இருக்கும், அது அதை விட்டுரு. ப்ரோ இல்ல என்டிகேவோட அதிகமா ஓட்டு வாங்குவான். நீ வேணா பாரு. இல்ல வாழை எட்டி பாக்குது, மொசகுட்டி வாழை எட்டி பாக்குது, எட்டி பாக்கட்டும். அப்பதானே இங்க எதுவுமே காக்க எதுவும் சிக்க மாட்டேங்குது இன்னைக்கு. ஆல்ரெடி அந்த டிபி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு டிபி வச்சிடுறேன்.
அதுக்கப்புறம் நான் உன்னை டீல் பண்ற விதம் பாரு, உனக்கே தெரியும் பாரு. இது க- இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த டிபி வச்சுட்டு கபிலன் ப்ரோ, இது இருந்திருக்கேன். ஒரு இது புது கூடவா ட்ரிக்கை தெரியாம வச்சுக்கிட்டு விட்டுருவாங்க. இருக்கானுங்க. தலைவர் டிபி வச்சுக்கிட்டு இப்படி பேசுனாக்கா ஓகே அப்படியே வந்து நாங்களாம் மாறிடும். பொதுமக்கள், நாங்களாம் பொதுமக்கள், நான் வெறும் நடிகரோட ரசிகர் தான் தெரியுங்களா, நாங்களாம் வந்து காமன் பீப்புள் தெரியுங்களா அப்படின்னு வந்து. டேய், வாழுல ரெக்கைய மடிச்சு மடக்கி உள்ள வையு. வைரஸ் வந்து காக்காலாம் தொப்பு தொப்புன்னு பறந்துட்டு இருந்தா காக்காலாம் கீழே உழுதான் என்ன பாத்துக்க. எல்லாம் சிக்னல் தான் கபிலன் ப்ரோ. இன்னும் 2 மாசத்துல என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு சிக்னல் இல்ல தான் இல்ல, இதெல்லாம். இவனை நோட் பண்ணிக்கோங்க, இவனை நோட் பண்ணி வச்சுக்க. நான் அதான் இவனை நான் ஃபாலோ பேக் பண்ணி வச்சேன். மவனே அந்த பக்கம் போய் எங்கேயாச்சும் போய் இல்ல இல்ல அதெல்லாம் வந்து டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது டைலாக் விட்டதை நான் எங்கேயாச்சும் கேட்டேன், இல்ல ட்வீட் எங்கேயாச்சும் நான் பார்த்தேன். வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல இல்ல, கபிலன் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. ஓப்பனா சொன்னா அவ்வளவுதான், விட்டுருங்க. ஓ டேய், நீ உடனே போய் நீ டிபியை மட்டும் மாத்திட்டு வாடா. இப்ப நான் எதையாவது ஒண்ணு கொடுத்தவனு மேடம். அப்ப உனக்கு மக்களே கபிலன் ப்ரோ எனக்கு கலர் இல்ல இல்ல, நான் பாக்குறதா சொல்றேன். மக்களே, முட்டை அடிப்பேன்னு சொன்னதுக்கே இவன் வந்து என் மேல இது பண்ணீங்களே. எனக்கு முட்டை ஸ்பான்சர் பண்ணுன்னு சொன்னதே இவன் தான். இவன் மேல நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? நான் சொல்லவே இல்லை மக்களே. இவர்தான் மட்டமானவர். ரொம்ப சொல்லு, இப்ப சொல்லு, யாருக்கு ஓட்டு போடுவ? நான் வந்துட்டு ஏடிஎம்கே எக்ஸாம். ஏடிஎம்கேக்கா? ஓகே ஓகே. ஆமா. இப்ப திமுக காரங்களாம் உன்னை ரவுண்டு கட்டி அடிப்பாங்களே, என்னடா பண்ணுவ? நாம் தமிழ்லாம் உன்னை ரவுண்டு. இது அவங்கவுங்க விருப்பம். இருங்க இருங்க, இது அவங்கவுங்க விருப்பம். யாரு ஓட்டு போடுறாங்களோ அவங்கவுங்க விருப்பம். அதை எப்படி நீ ஸ்பேஸ்ல சொல்லுவ? ஏங்க நான் வந்துட்டு இதுக்கு நான் ஏடிஎம்கேக்கு தான் போட்டுட்டேன், ஓகேங்களா? அதனால அதுக்கு தான் போடுவேன். அங்க ஊர் சைட்ல அப்படிதான். என்ன அப்ப நாங்க மட்டும் என்ன சிட்டில இருக்கிறோம்? நான் சொல்றது எங்க ஊர் சைடு மோஸ்ட்லி ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு அதிகமா விழுவும். லாஸ்ட் டைம் தோத்ததே 3000 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்ததே. ஆக்சுவலா ஜெயலலிதா எல்லாமே 3000 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்தோம். நம்ம இருந்தா தூக்கி சாப்பிட்டு இருக்கும்போது சரி விடு, நமக்கு எதுக்கு அவன் இவன் நம்மள கோத்து விட்டுருவான். அந்த அம்மா இருந்த வரைக்கும் திருச்செங்கோட்டுல ஏடிஎம்கே மட்டும் தான் ப்ரோ ஜெயிச்சு. சரிடா, இப்ப என்னமோ டிவிக்கு ஜெயிக்குன்னு சொல்றீங்க, எப்படி? நான் சொன்னது டிஎம்கேக்குள்ள இப்போ ஆல்ரெடி இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கு, ஓகேங்களா? ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மேடம் இருக்காங்க. அந்த மேடமோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு இதுல அரெஸ்ட் ஆனதுனால கொஞ்சம் பேர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப டிவிகேல வந்துட்டு எல்லாருமே ஒரே சேம் கம்யூனிட்டி ஆளுங்க தான் நிக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே கூட தான் ஜாதி ஓட்டு அங்க இருக்கு. என்னடா லாஜிக்? அதுதான் சொல்றேன். அது இல்லாம இவர் அருண்ராஜ் இங்க நிக்கிறதுக்கு ரீசன் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனி வந்து ஓன் பண்றாங்க. அது ஒரு ரீசன். பெரிய கம்பெனினா கார்ப்பரேட் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுதா அவனுக்கு? அந்த ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணதோ தெரியல. அந்த ஆளு அங்க அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே போயிட்டு இருக்காங்க. உள்ள கிரவுண்ட் இருக்கு, நிறைய பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால அதை வச்சு சொன்னேன் நான். மக்களே, இவன் சொல்றான்னு சொல்லிட்டு பண்ணீங்க. இவன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். என்ன, அந்த முக்குடில் இருக்கிற டீ கடைக்கு கூட போய் நிக்க மாட்டான். எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். ரூமை விட்டே வெளில வர மாட்டான். வீட்டுக்குள்ள உட்காந்து கேம் விளையாண்டுருக்கிறவன், சரிங்களா? கிருபா, நீ சொல்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு 4 கம்பெனில போட்டோ எடுத்துட்டாக்கா ஓட்டு போட்டுருவாங்கன்னு மக்களை அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட பத்தியா நீ? அப்படி கிடையாது ப்ரோ. ஆல்ரெடி இவங்க ஏடிஎம்கேல 10 இயர் பீரியட்ல பெருசா எதுவும் பண்ணல. டிஎம்கேலயும் இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கு. அதனால இந்த டைம் வந்து கொஞ்சம் டஃபா போகும் அப்படிங்கறதா சொல்றேன். நான் என்ன சொல்றேன் கேட்டுக்க, 10,000 ஓட்டுக்கு மேல இந்த அருண்ராஜ் வாங்க மாட்டான். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொசகுட்டி ப்ரோ 2.5 லட்சம் ஓட்டுல கண்டிப்பா ஒரு 40-50,000 ஓட்டு வாங்குவோம் ப்ரோ. நான் அடிச்சு சொல்லுவேன். பாப்போம். அதான் சொல்றேன். நீ நான் அந்த தொகுதிக்கு வந்தது கிடையாது, அந்த இடத்த பத்தி பார்த்ததும் கிடையாது, அந்த எப்படி இருக்குங்கிறதும் தெரியாது. ஆனா 10,000 தான் வாங்குவான். நான் சொல்றது கேள்வி. என்டிகே இவனோட கூட வாங்குவான், வேணா பாரு. அவன் வந்து அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல விருப்பம் உனக்கு கம்முனருங்க. என்டிகே எல்லாம் இங்க எல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. எங்க ஊர் சைடுலாம் விஜய் கூட சரிடா, நான் உனக்கு கேக்குறேன், அதுக்கு உனக்கு பதில் சொல்றேன். கேக்குதா இல்லையா? நெட்வொர்க் ஆன் பண்ணிருக்கியா? என்ன நெட்வொர்க்? இன்னைக்கு வரி கட்டாம இன்னைக்கு பெரிய தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு.
இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா ஆகாதா எல்லாத்துக்கும்? ரிஃப்ளெக்ஷன் சரி, ஆகும் ப்ரோ. வரையிறு வரையிறு ஃபேன்ஸுக்கு வரையிறு 2K வரையிறு கிட்ஸுக்கு என்ன ப்ரோ வரையிறு. தெரியும்? ரெண்டாவது, தேர்தல் வாக்குறுதிகளும் ஒண்ணு கட்சிக்காரன் விடுவானு ஞாபகம் இருக்கா? லெவல் கோடிங் இருக்கு. ஆனா இருக்கு ப்ரோ. அது தேர்தல் என்ன பண்ண வாக்குறுதிகளும் எதுக்கு வரும். வெயிட் பண்றாருன்னா, சரி, இப்ப உங்க இருங்க ஊர்ல இருங்க என்ன அதுக்கு பெரிய ஏன் வெயிட் பிரச்சனை? உங்க பண்றாருன்னா, ஊர்ல பெரிய பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு பாப்போம். எங்க ஊர்ல பெரிய பிரச்சனைனா தண்ணி தான். ஊர் சைடு எல்லாம் கொஞ்சம் நல்ல தண்ணி பைப் போட்டு தந்தாங்கன்னா பரவாயில்ல. அத வந்து நல்ல நீங்க தண்ணி வந்து பைப் அருண்ராஜ் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு ஓட்டு போட்டுருவீங்க. அப்படி கிடையாது ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஷேர் இருக்கு. வோட் பெர்சன்டேஜ் ஷேர் இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் ஓ கொஞ்சம் டஃப் குடுக்குற ஆளு அப்படிங்கிறதா சொல்றேன். அவர் ஜெயிப்பாருன்னு நான் சொல்லல. கண்டிப்பா ஓட்ட பிரிச்சுருவாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க 10,000 ஓட்டு சொல்றீங்களா 2.5 லட்சம் ஓட்டுல, அதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிடிப்பாரு. இல்லடா, நான் கேக்குறது உங்க ஊர்ல பெரிய பிரச்சனை என்ன? எல்லாருக்கும் இருக்கிற காமன் பிரச்சனை. நான் அதான் சொன்னேன். ஊர் சைடு எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லது பாக்குறாங்க. அது இல்ல, போனா நான் பேசுறது பரவாயில்ல. கேக்குதா கேக்கலையா? கேக்குது கபிலம் ப்ரோ, இல்ல நான் கேக்குது சொல்லிட்டு கேக்குது தான் இருக்கேன். கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க சொல்லுங்க. லெவல் கோடி, உன் ஊர்ல ஃபர்ஸ்ட் பிரச்சனை 4 பிரச்சனை 5 பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன வைப்ப? நான் அதான் சொல்றேனே, நல்ல தண்ணி பைப்பு ஊருக்கு ஒண்ணு போட்டு தந்தாங்கன்னா பரவாயில்ல. ஓகே, இத பேஸ் பண்ணி டிவிக்கு கட்சிக்காரன் முக்கியமா அருண் ஐயரசு என்ன சொல்லியிருக்கிறான்? ப்ரோ அதெல்லாம் இன்னும் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. அது பண்ணையில தான் அதெல்லாம் பேசுவாங்க. இப்ப அதெல்லாம் பேச மாட்டாங்க ப்ரோ. நிலத்தடி நீர் உங்களுக்கு எத்தனை கேம்பெயின் அடியில இருக்கு? கேம்பெயின் கேம்பெயின் பண்ணும்போது தான் ப்ரோ சரி, பேசுவாங்க. கேம்பெயின் நிலத்தடி பண்ணும்போது. நீர் எத்தனை அடியில இருக்கு? என் வீட்டுக்குலாம் நான் 850 அடி ஓட்டினேன். ஓகே, உங்க நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டாங்க. என்ன விவசாயம் பேசாங்க பண்றீங்க இந்த மாவட்டத்துல? ப்ரோ எங்க சைடு ஃபுல்லாவே இது நெசவாளர்கள் தான் ப்ரோ. தறி தான் எங்க இதுல. விவசாயத்தோட நெசவாளர்கள் தான் அதிகம். சோழி முடிஞ்சுதுரா. தமிழ்நாட்டுல 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒண்ணு சாயப்பட்டுற, இன்னொன்னு நெசவாளர்கள் பிரச்சனை. புரியுதா? அப்பேற்பட்ட திமுக அதிமுக வேலைய நெசவாளர் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல. கரெக்டா? கரெக்ட் தான். 1-2 பிரச்சனை ஏதாவது எடுப்பாங்க. கூலி உயர்வு, இல்ல வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட், இந்த வேட்டி சேலை பட்டு சேலை வெட்டி சட்டை, ஆமா அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கும். கரெக்டா? இவர் ஐஆர்எஸ் இவன் அருண்ராஜ் இவன் வந்தா என்ன நொட்டுவானம்மா? என்ன பிளான் வச்சிருக்க? அதெல்லாம் அவங்க வந்து என்ன சொன்னாதான் திட்டம் ப்ரோ வச்சிருக்க? தெரியும் ப்ரோ. அதான் நான் கேட்கிறேன். வரையறு. இப்ப திமுக கூப்பிட்டு வச்சு நாளைக்கு தேர்தல் வாக்குறுதி வரும்போது இதுக்கு நெசவாளர்கள், அப்புறம் இந்த விவசாயிங்க, இது ஏதாவது ஒன்று வச்சிருப்பேன். இதே தான் அதிமுகட்டையும் இருக்கும். கண்டிப்பா பிளான் வச்சிருப்பாங்க. தேர்தல் அறிக்கை இன்னும் முழுசா வெளில வரும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா நான் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிடுவேன். கம்பேரிசன் கண்ணா பின்னான்னு இருக்கும். நான் திமுக அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதியை கம்பேரிசன் பண்ண மாட்டேன். நான் டிவிகேவோட தேர்தல் வாக்குறுதியை தான் கம்பேரிசன் பண்ணுவேன். ஏன்னா இந்த கட்சிகள் எல்லா கட்சிகளும் சொல்றதையும் அவனும் வாந்தி எடுத்து வச்சிருப்பான். புரியுதா? கரெக்டா? இவன் வந்துட்டு கரெக்ட். இவன் வந்துட்டு ஏன் வெயிட் பண்றானா, எல்லாரும் சொல்லட்டும் நம்ம கடைசியா ரிலீஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி குலுக்கி ஒண்ணு போட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். என்னடா கலக்கி குளிக்கின்ற? என்ன ஆம்லெட்டு ஆப் பாயில் இருக்கு, கலக்கி குளிக்கின்ற? ஒரு கிருபா ப்ரோ, ஆனா கட்சியில நீங்க சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இது ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க ஊர் சைட்ல இருந்துலாம் பாத்தீங்கன்னா, நான் ஊர்ல இருந்து கிளம்புறேன்னா மதுரை வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த அந்த டிவிக்கு கட்சி கொடி கம்பம் கூட எங்கேயும் கிடையாது. நீங்க என்னடான்னா அவனுக்கு வந்து இவ்வளவு ஓட்டு வரும் அப்படிங்கிறீங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு எப்படி இல்ல இருக்கு இல்ல மசகுட்டி? உங்களுக்கு மொசக்குட்டி எப்படி ப்ரோ, இருக்கு? நான் சொன்னது அவன் வந்து கிரவுண்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கான். கடைசியா சொல்லுங்க. பேனர்ல எல்லாம் கூட பிரச்சனை இருந்தது 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்படிதான் கிரவுண்ட் ஒர்க் நிறைய இருக்கும். என்னடா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கான். டைம் தான் எனக்கு இருடா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறடா எலெக்ஷன். இது எத்தனை தடவை ஓட்டு போடுற? இல்ல ப்ரோ, இல்ல கபிலன் ப்ரோ, எனக்கு புரியுது. முத இந்த இந்த இதுக்கு வரவங்க ஒரு வேகத்துல எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு புரியுது. ஆனா இப்ப வந்து விஜய் தவிர வேற யாரோ ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருந்தா அந்த இது வேறையா இருந்திருக்கும். விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சனால ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கபலமா கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி, அந்த காட்டுறானுங்க. பர்சன்டேஜ் நான் இருக்கிற வரேன் மாதிரி வரேன். டஃப் கொடுக்கிற மாதிரி வந்து உனக்கு ஒண்ணு சொல்றேன்டா.
மொசகுட்டி இப்ப சொன்னாரு. ஏன் தொகுதியில நான் ஒண்ணு சொல்லுவேன். மொசகுட்டி, சொல்லுங்க நீங்களாவது ரத்னம் ப்ரோ. பேனரு, நீங்களாவது ஒரு கம்பம் கூட பார்க்கல. இவனுங்க கரெக்ட். இந்த கரூர் மேட்டருக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்டர் அடிச்சுலாம் ஒட்டிட்டு இருந்தானு. இங்க நம்ம நம்ம பையன் தான், சுற்றுலா இருக்கிற பையன் தான், நான் பார்க்க வந்திருந்தான். அவனை அப்படியே போய் சுற்றி காட்டிட்டு, ஊரெலாம் சுற்றி காட்டிட்டு அப்படியே சாப்பிட்டு அனுப்பி வச்சேன். அப்போ வரும்போது ஒரு டேங்க் பக்கத்தில் கீழே ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுத்துல டிவிக்கு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. என்னண்ணா இன்னும் அப்படி சொன்னேன், இங்கே என்ன இப்படி இருக்கு அப்படின்னா, டே எங்கெல்லாம் அப்படி தான்டா இருக்கும், ஆனால் பாரு எலெக்ஷன் டைம்ல பாரு அப்படின்னு. நீ எப்போ எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போஸ்டர் அடிச்சு விட்டு இங்கெல்லாம் கெத்து காட்டினா என்ன இது? அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தேதிக்கு நீ பாரு, இன்னைக்கு தேதிக்கு நான் காட்டுற மசக்குட்டி, ஒரு இடத்துல இவனுக்கு போஸ்டரையோ இவனுக்கு கட்சி கொடியோ இன்ன வரைக்கும் நட்டதில்லை. லாஸ்ட் இப்ப இந்த கரூர் மேட்டருக்கு அப்புறம் சொல்றேன், ஒரு போஸ்டர் பார்க்க முடியாது. கொப்பம் அவனே ரிசர்வ்டு தொகுதி, நீ உள்ள காலடி எடுத்து வச்சாலே சும்மா கிழி கிழிப்பான நாக்கு. நாக்குல என்னென்ன வார்த்தை வருதோ எல்லாத்தையும் போட்டு கேட்பானுங்க. கபிலன் ப்ரோ, எங்க ஊர்ல ரிசர்வ் தொகுதி தான். என்ன ரிசர்வ்டு மாவட்டம் அப்புறம் சொல்லணும்னா ரெண்டு ஒருத்தன் அடிச்சாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பான். இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா சேர்ந்து அடிப்பான், பாத்துக்க. கபிலன் ப்ரோ, ஒரு வேட்புமனு தாக்கல் போட்டோ பார்த்தேன், விஜயின் போட்டு தொகுதி பனையூர்னு போட்டிருக்கானுங்க. பனையூர் தொகுதியா என்ன? ஆனா ஒண்ணு, எடிட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் தெரியாம என்கிட்ட ஒரு டவுட் கேட்டீங்க பாத்தீங்களா? நான் இப்பதாங்க பார்த்தேன், தெளிவா பார்க்கல. ஐயா பனையூர் அது எடிட்டிங்க, அது எடிட்டிங்க. அதானே சோழிநல்லூர் தானே வரும் அதெல்லாம். நான் கூட தான் இப்ப ஜெயில் பறவைக்கு ஒண்ணு போட்டு விட்டேன். என்ன வேலூர் ஜெயிலுன்னு போட்டு விட்டேன் சீட்டுன்னு, நம்பிட்டீங்களா என்ன? அடுத்தது வடலூர் பிஸ்மியை போட்டு விட்டு வடலூருன்னு போட்டேன் தொகுதின்னு. வடலூர்னு வலைபேச்சுக்கு வடலூர் தான் கரெக்ட். எதுக்குன்னா வடலூர்னு போட்டு விட்டேன். அவர் என்ன அருண்ராஜ் ஏதோ தனக்குத்தானே எம்எல்ஏ நினைச்சிட்டு இருக்கிறாரா? போற இடத்தெல்லாம் மிரட்டி நிக்கிறாரு. அதனால அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரனால கொஞ்சம் அப்படிதான் வேகமா இருப்பாங்க பக் ப்ரோ. கிளியர் பண்ணிட்டு வரேன். ப்ரோ கேக்குதா? அவரு பக் கிளியர் பண்ண போயிருக்காருப்பா. பக் கிளியர் பண்ண போயிட்டாரா? அதுனா நான் எப்ப நான் ஆபீஸ்ல இருக்கணும் அப்பதான் ஸ்பேஸ போட்டு என்ன பேச விடாம பண்றீங்க. என்ன சதி செய்யறீங்களா? எனக்கே தெரியாது, அவரு மத்தியானம் ஸ்பேஸ் போட்டது எனக்கு தெரியாது, நான் நல்லா தூங்கிட்டேன். கேக்குது ப்ரோ. அது நான் கரெக்டா எப்பெல்லாம் வந்து வேலையில இருப்போம் அப்பெல்லாம் கரெக்டா ஸ்பேஸ் போட்டு என்ன பேச விடாம பண்றது. எக்க அடிக்கிற மைக்க பண்ணு கூடவே தூக்கிட்டு வந்துருவேன் அந்த பக்க. ரெண்டாவது இந்த ரிசர்வ்டு தொகுதி இப்போ இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நான் இதான் சொன்னேன் இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு இதே வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு கடைசியில வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து நிக்கிறான். இது அது உண்மைதான் கபிலன் ப்ரோ, உண்மையா சொல்ற. அருண்ராஜ் வந்து பதிலா வேற ஒரு கம்யூனிட்டி மெம்பர் நிக்க வச்சா கன்ஃபார்மா விஜயே இங்க உள்ள வந்து நின்னாலும் எந்த தொகுதி வந்து நின்னாலும் கம்யூனிட்டி தாண்டா ஜெயிக்கும், விஜய் ஜெயிக்க முடியாது. நான் இதான் சொல்றேன், கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இங்க ஓட்டுகளே வந்து இங்க வந்து தமிழ்நாடு அரசியலே அப்படிதான் இருக்கு. நார்த் இந்தியால போனீங்கன்னா மதம் பேசும், புரியுதா? ஆனா இங்க தமிழ்நாடுக்குள்ள நான் ஒண்ணு சொல்றேன், இங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அரசியல், இதுதான் அரசியல். உடனே ப்ரோ நாங்கெல்லாம் விஜய் அண்ணன் கம்யூனிட்டி, எங்களை ஆட்ட முடியாது பாத்துக்கோங்க. ஆமா ஆமா ஆட்ட முடியாதுதான், ஆட்டவே முடியாது. பாத்தீங்களா இல்லையா? வெளியே நாங்க எப்படி காரை விட்டு மாஸ் பண்ணோம், 40% மேல எடுத்து 120 சீட் எடுத்து. இல்ல ப்ரோ, பனையூர் தெருவே வந்து நாங்க எப்படி காரை விட்டு மாஸ் பண்ண மாட்டீங்களா இல்லையா? எங்களை எவனா அசிங்கமா திட்டாலும் பரவாயில்ல, நாங்க காரை விட்டு நாங்க ராவி பண்ணுவோம். இன்னும் இவனே நீ ஒன்று சொன்ன லெவல் கோடி ஒன்று சொன்ன, நான் இல்லை என்டிகே விட அதிகமாக வாங்குவான். இன்னும் இப்போ என்டிகே முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சி மட்டும்தாண்டா தேர்தல் வேட்பாளர் எல்லாத்தையும் புக் பண்ணி இமீடியட்டாக முதல்ல பண்ணது அவங்க தான். ஒன்று. ரெண்டாவது, நீ யாரை சாதாரணமான நினைக்கிறியோ அவன் அடி தான் ஹெவியாக விடும். அவன் பண்ற டேமேஜ் இருக்கு இல்லையா, உன் கட்சி ஜெயிக்க மாட்டாங்க அது தெரியும். ஆனா உன்னை டேமேஜ் பண்ற விதம் இருக்கு இல்லையா, அது மோசமா பண்ணுவாங்க. தர்ற லோக்கல்ல இறங்கி அடிப்பாங்க, நடக்கும். இல்ல கபிலன் ப்ரோ, இப்பவும் சார் அரலோசுங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, என்டிகேவோட ஓட்டு எல்லாமே விஜய் தான் வாங்க போறான், விஜய் தான் வாங்க சொல்லிட்டு இருக்குங்க.
டேய் அவனுங்க வந்து ஓரளவுக்கு பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா நின்ட்டானுங்க. அவனுக்கு கூட நீங்க வாங்கவே முடியாது, முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு காத்து அடிச்சாலே இன்ன வரைக்கும் தாங்க முடியாத ஆட்களாக தான் இருக்கிறானுங்க விஜய் ஃபேன்ஸ். கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு, ஸ்டாம் புயல் ஒன்று அடிக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? நீ நட்டு வச்ச கொடி கிடி எல்லாம் வேரோட பேத்துக்கிட்டு பறக்கும். அந்த ஸ்டாம் தான் இங்க இருக்கிற எல்லா கட்சியோட பிரச்சாரங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், சுயேட்சி, பத்தாக்குறைக்கு கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் ஒரு பெரிய ஒன்னா சேரும் போது பெரிய புயலா கிளம்பும். இந்த புயல்ல நீ மட்டும் இல்ல, உன் கம்பம் மட்டும் இல்ல, உன் கட்சி கம்பம் மட்டும் இல்ல, விஜயோட விக்கும் சேர்ந்து பறக்கும். திருமண இடம்லாம் கழுவி அடிப்பானுங்கடா. இங்க பாரு, அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் அந்த ஆள் இருக்கிறான் இல்லையா, அந்த ஆள் இப்பவே இப்படி பேசுறானே, தேர்தல் நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன மேடையில 4 போட்டுட்டு பேசினாப்பலன்னு வச்சீங்க, மோசமா போகும்டா. கபிலன் ப்ரோ, இவனுக்கு எதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் சாட்டையை விட்டே கிளிக்க விடலாம், கவலைப்படாதீங்க. ஏய், இவன் அடிக்கிற அடியோட இவன் அடிக்கிற அடி ரொம்ப திணுசா இருக்குடா. அவன் சாட்டை அடிக்கிற அடி கொஞ்சம் திணுசாவே இருக்கு. அவன் என்னன்னா, நம்ம இங்க என்ன பேசுறோமோ, ஸ்பேஸ்ல நம்ம என்ன மேட்டர் பாயிண்ட் பேசுறோமோ அந்த பாயிண்ட் அப்படியே அங்க கேட்கறான் ஆளு. நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசுற பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. எல்லாருக்கும் வர்றது சகஜம் தான் அந்த பாயிண்ட் வர்றது. ஆனா நம்ம பேசுற அந்த பாயிண்ட் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஒருத்தன் பேசுறான், போட்டு அடிக்கிறான்னா அதுக்கு நமக்கு இதுல பிளஸ். இல்ல அண்ணன் ப்ரோ, அண்ணன் அடிக்கிறது நம்ம கண்டென்ட் கொடுக்குறது நான் பெருமையா நினைக்கிறேன். அவனை போட்டு சாவடிங்கடா அப்படிங்கிறதான், அவனை கொள்ளுங்கடா. அவன் இன்னைக்கு வந்து சமீப காலமா நீ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்ப டிவிகே ரமேஷுக்கெல்லாம் சீட்டு வேணும்ன்ற ஆசை இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், போய் விண்ணப்ப படிவம் வாங்குறான். எதுக்கு? சீட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு. நீ நல்லா கவனிச்சு பாரு, நீ என்ன செஞ்சிருக்கிற இது வரைக்கும்? ஒண்ணுமே செஞ்சதில்லை. இது வரைக்கும் தொகுதி நீ எந்த ஊரு என்ன ஏது ஒரு இழவும் தெரியாது. ஆனா இவன் என்ன எய்ம் பண்றான்னா, அதாவது 50 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல சத்தமே இல்லாம ஒருத்தன் போய் உள்ள போய் சீட்டு வாங்கிட்டு வந்து சத்தமே இல்லாம வருவான் தெரியுமா? அந்த மாதிரி டைப் தான் அவன் டிவிகே ரமேஷ் இவன்லாம் என்ன ட்ரை பண்றானுங்கன்னா, நமக்கு சீட்டு கொடுப்பாங்க. இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு, நமக்கு கொடுப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்கன்னு காத்துட்டு இருப்பானுங்க. யாரு? இவன் காஜிமோகன், புயலமணி, இவன் பேர் என்ன, இன்னொருத்தவன் 2 பேர் இருப்பானு, அந்த லெஃப்ட் பாண்டி, ஈஸியா சரவணன், இவங்களெல்லாம் நமக்குலாம் கன்ஃபார்மு அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இருப்பானுங்க. இவனுக்கு என்ன தெரியுமா எய்ம் பண்ணிட்டு இருந்தானே, வேற ஒரு கட்சியிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சீட்டுலாம் கொடுக்கலாம், இத்தனை பேர் கூட்டம் ஒன்று காட்டுறானுங்கல்ல. நல்லா எழுதி வச்சிங்க, இது முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டது. முன்னாடியே பிளான் பண்ணி இங்க பாரு, என்னடா கட்சி ஆஃபீஸ் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு நீங்க என்னடா விண்ணப்பப்படி எவனுமே வாங்கலையே, 50,000 60,000 விண்ணப்பம் கொடுக்குறான்னா உனக்கு பேசிக்கா உனக்கு புரிஞ்சு பாருங்க. எத்தனை தொகுதிக்கு நீ கொடுக்குற? 234 தொகுதி கொடுக்குற. 50,000 பேர் 60,000 பேர் எதுக்குடா வந்தீங்க? அங்க வேற பப்ளிக் நியூசன்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் மேட்ரு. என்னன்னா, இங்க விண்ணப்ப படிவத்தை நீ ஒண்ணும் இல்ல, ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சு காட்டுங்களேன். சிம்பிள் 1000 ரூபாய்க்கு வச்சு காட்டுங்களேன், அப்படியே சல்லுன்னு சரியும், சல்லுன்னு குறையும். இதே 100 ரூபா தான், அது சும்மா ஒரு கணக்கு. நான் கொடுத்தேன், நீ வாங்கின, அதுக்கு ஒரு மதிப்பு வேணும்ல, அதுக்காக ஒரு 100 ரூபா. ஆனா டிடி எடுக்கிறான் பாத்தீங்களா, 1000 ரூபா வாங்கிட்டு போறவன் எல்லாம் டிடி எடுப்பான், 10,000 ரூபாய்க்கு டிடி எடுப்பான். சும்மா வந்து நீ முன்னாடி வந்து அப்படி கேமரா முன்னாடி நின்று வாங்கிட்டு போங்கடா, கூட்டத்தை காட்டுற மச்சான் நீயும் போட. சும்மா இந்த சீனு மயர்லாம் நம்ம கிட்ட ஆகாது. இந்த மீடியாவை ஏமாத்தலாம், இந்த மீடியா இங்க இருக்கிறவன வேணா ஊரை ஏமாத்தலாம். என்ன இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு பிராண்ட் ஒன்று விடுறீங்க, இந்த ஹமாம் சோப்பா ஏதோ ஒரு சோப்பு, பொன்வண்டு சோப்பா, அரசன் சோப்பா, ஏதோ ஒரு வடநாட்டு கம்பெனி சோப்பு கம்பெனி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசா பிராண்ட் வந்திருக்கு, அந்த பிராண்டு எங்கேயுமே யாருமே வாங்கல. அப்ப என்ன பண்ணாங்க, இவனே கம்பெனிக்காரனே ஒரு 10 பேர் ஆளை விட்டு மளிகடைக்கு போய் நீ போய் இந்த பிராண்ட் நீ பேரு கேளு, அவன் இல்லைன்னு சொல்லுவான். இப்படியே காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படியே ஒரு 4-5 பேர் வந்து கேட்டாங்கன்னா, இப்படியே ஒரு வாரம் விட்டு கேட்டான். நிர்மா தான் நினைக்கிறேன், எஸ், நிர்மா சோப்பு பவுடரு. இது நீங்க டிட்டர்ஜென்ட் போய் கேட்டீங்கன்னா கடைக்காரனே ஓஹோ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தான் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டை வாங்க ஆரம்பிச்சிரும். புரியுதா உங்களுக்கு? அந்த மெத்தட் தான் இப்ப. டேய் நீயா போய் வாங்கிக்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா,
பித்தாமகன்ல சூர்யா கட்டை உருட்டுவாப்புல அந்த மாதிரி தான். டேய் நீயும் போய் கட்டை உருட்டு, நீயும் போய் கட்டை உருட்டு. என்னடா எல்லாம் போய் வாங்குறான், டேய் நம்மளும் போய் வாங்குவோம் வாங்கடா. கரெக்ட். அந்த கான்செப்ட் தாங்க, ஊரை ஏமாத்துற கான்செப்ட். பின்ன இல்ல. அப்புறம் நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இல்ல, எனக்கு ஒன்னே புரியணும். 234 தொகுதியில நான் கேக்குறேன், 234 பேர் நீங்க வந்து வேட்பாளர் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்க, அப்புறம் எதுக்குடா நீங்க விண்ணப்ப படிவம் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? உன் கட்சியில எவனா இருக்கானா? மனசாட்சியோட தொட்டு சொல்லணும். எங்க உன் மாவட்ட தலைவர், எத்தனை மாவட்ட தலைவர் இருக்கான், துணை மாவட்ட தலைவர், பொருளாளர், அப்படி சேர்த்து பார்த்தா கூட உங்களுக்கு 50-100 பேருக்கு மேல வராது. அததான் அவங்க அப்பாக்காரன் திட்டினானே, மொத்தமே 35 மாவட்டம் தான் இருக்கு, இவனுக்கு என்ன இஷ்ட கணக்கு மாவட்ட தலைவரா போட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 38 கரெக்ட். ஆனா மாவட்டம் இன்னும் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது, அது வேற மேட்ரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்க மொத்தமா போய் இந்த மாதிரி கூட்டத்தை காட்டி பாத்தியா சேல்ஸ், இது என்ன தெரியுமா, அது டிக்கெட், படத்தோட டிக்கெட் சேல்ஸ் பண்ற மெத்தடு. அந்த சீன் எடுத்து போட்டிருக்கிறானு. என்னடா ஓபன் பண்ண 1 ஹவர்லயே க்ளோஸ்ரா, என்ன சொல்ற அந்த அளவுக்கா? லாஸ்ட் டேட் எப்ப? 14ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் இப்படியா இருக்குமா? சரி, நாளைக்கு பாப்போமா, நாளைக்கு பாப்போமா. இப்ப எத்தனாயிரம் டிக்கெட் நீங்க இன்னைக்கு, எத்தனாயிரம் டிக்கெட் தான் வந்துருச்சு பாருங்க, வாயில நம்ம வாயில அதான் வருது பாருங்க. எத்தனாயிரம் விண்ணப்பம் கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு மட்டும் 50,000 பிளஸ், நாளைக்கு இன்னும் 50,000. அப்ப 10 லட்சம் விண்ணப்பப்படியும் வித்துறீங்க. 10 லட்சம் இன்ட்டு ஒரு 100 போடுங்க. ஒரு எலெக்ஷனுக்கு தேவையான, ஒரு தொகுதிக்கு தேவையான காசு வந்துடும். ஏன்னா அதுல டிடி வேற எடுக்கணும். கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, ஒரு டிடிக்கு வந்து 10,000 ரூபானா 10 லட்சம் டிடிக்கு எவ்வளவு ஆச்சு விண்ணப்பத்துக்கு? அதுல ஒரு கலெக்ஷன் போட்டிருக்கானுங்க. அப்போ ஹையஸ்ட் கலெக்ஷன் இன் இந்தியன் அரசியல் பாலிடிக்ஸ், இன் இந்தியன் பாலிடிக்ஸ் நெவர் எவர் என்னது பெட்டிஷனா has been solved within 1 hour, record break, India Today, Times Now. bro இன்னைக்கு வந்து தமிழ்நாடே ஸ்தம்பித்தது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா ப்ரோ, பனையூர்ல வந்த கூட்டத்தால ஏர்போர்ட்ல, அது என்ன எங்க இருக்கு ஏர்போர்ட்? சென்னையில மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஃபுல்லா ஹைவே டிராபிக் ஜாம். நாளைக்கு இந்திய தலைப்புச் செய்திகளே வந்து, நாளைக்கு இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட தலைப்புச் செய்திகளே இதுதான், தமிழ்நாடு has been stunned. முதல்வன் படத்துல வரக்கூடிய, இருங்க நான் அந்த டெம்ப்ளேட்டை நானே எடுக்கிறேன். முதல்வன் படத்துல இருக்கிற டிராபிக் ஜாமை எடுத்து போட்டு விட்டு பிகாஸ் ஆஃப் பனையூர்னு போட்டு விட்டுறேன். கபிலம் ப்ரோ தினத்தந்தியில போட்டு விட்டுருவானுங்க. கபிலம் ப்ரோ நீங்க வேற சும்மா இருக்கட்டா, அவனுக்கு நாளைக்கு எப்படி எல்லாம் கிரிமினலா யோசிப்பானுங்களோ அதை இப்பயே இறக்கி விட்டுறணும். முதல்வன் டிராபிக் ஜாம் சீனு. ப்ரோ 10 கோடி ப்ரோ. இல்ல நான் இதோட சொல்றதெல்லாம் இல்ல, சொல்லும் போதே கையோட இறக்கி விட்டுருணுங்க. முதல்வன் டிராபிக் ஜாம் சீன். என்னப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாடு இனிமேதான். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், பாவ் பாஜி தான். லேட் ஆகும் ப்ரோ, 10 மணிக்கு லேட் ஆகுமா? சரி, இந்த முதல்வன் டிராபிக் சீன் எங்கேயுமே வர மாட்டேங்குது. மேல இருந்து காக்கா பறக்கும்ல, அந்த சீன் தேடுறான். ப்ரோ இல்ல அருண்ராஜ் வந்து திருச்செங்கோடு தான் நிக்கிறாரா? அது கன்ஃபார்ம் ஆகுது. இப்பதான் ஒரு பையன் சொல்லிட்டு போனாப்ல. ஏன் இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதா சொன்னது வந்து ஜூன் மாசம். ஆனா அருண்ராஜ் அவரு ஐஆர்எஸ் வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்றது ஆகஸ்ட்ல. ஆனா அவர் அந்த ஒரு சீன்ல, ட்ரைலர்ல ஒரு சீன்ல வராரு. அது எப்ப நடிச்சிருப்பாங்க? முன்னாடியேவா அப்புறமாவா? இது அந்த கூட்டத்துல நடந்து வரானே அந்த சீன் தானே? ஆமா ஆமா. இல்ல ப்ரோ, என்னன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியலா ஏதோ ஒண்ணு பண்றாருன்னா, அவர் வந்து ஐஆர்எஸ் ஐஏஎஸ் எந்த கேட்டகரியில இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாத அஃபென்ஸ். அதான் இப்போ அதை வச்சு அவர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்களா? யாரு இது?
பேசிட்டு இருக்காங்க. ரகுமான், தமிழ்நாடு டேஸ்க்கு யார் மைக்கு நாய்ஸா இருக்கு? யார் மைக்கு நாய்ஸா இருக்கு? மைக் ஆஃப் பண்ணுங்க. சொல்லுங்க கோகுல். இல்ல ப்ரோ, இப்ப அருண்ராஜ் மேல ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் ஏதாவது சொல்லுவாங்களா? அதுதான் உங்ககிட்ட கேட்கலாம். நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கவனத்துல ஈர்த்து கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல பாயிண்ட் தான் அது ஆக்சுவலி. நீங்க போடுங்க கபிலன் ப்ரோ ட்வீட் ஏதாவது. எல்லாத்தையும் என் மேலே எழுதிருங்க. என்ன நீங்க வந்துட்டு கமெண்ட் கூட போட மாட்டீங்க, ஆர்டி கூட தட்ட மாட்டீங்க. எல்லாத்தையும் நானே பண்ணிருக்கணும். போறதெல்லாம் போட்டுட்டு தாங்க இருக்கேன் நானும். என்ன எல்லாம் குரூப்ல ஆட் பண்ணுங்க ஆர்வத்தை மட்டும் காட்டுறீங்க. குரூப் எதுக்கு தெரியுமா? ஆர்டி தட்டணும். இந்த லைக் மட்டும் தட்டிட்டு போற ஆளுங்களை சத்தியமானாலும் சரி சேர்க்கவே மாட்டேனே. அதுக்கப்புறம் குரூப்பை கலைச்சிருவேன். இப்பயும் சொல்லிட்டேன், நான் இது மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப்பை கலைச்சு போடுவேன். இது டெம்பரவரி குரூப், அவ்வளவுதான். मनी व्यू से पर्सनल लोन लिया, तभी तो आज ये बड़ी दुकान देख पाया हूं. आप भी எங்க ஜிப்சி இன்னும் வரலையா? வர 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 பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்க. 7ஆம் தேதி வரைக்கும் டைம் அவருக்கு, நாளைக்கு வரைக்கும் டைம். ரெட் டிராகனே ரெட் டிராகன் மசகுட்டி கேக்குதா? கேக்குது ப்ரோ. யார் இப்ப மைக் ஆன் பண்ணி பேசலையோ? கேக்குது கபிலன் ப்ரோ, நான் வண்டியில போய்கிட்டு இருக்கேன். இப்ப யார் மைக்கு நாய்ஸ் அடிச்சது? ரகுமான் உங்களுக்கு தானே? ரீஜன் பண்ணுங்க. ரீஜன் பண்ணுங்க. ஏன் மைக்கு நாய்ஸ் அடிக்குதா? இல்ல ரகுமான். உங்க பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அங்க ஏதாவது ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்ல யூடியூப் எல்லாம் வச்சிருந்தீங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸ்பேசஸ்ன்றது அப்படிதான். படிப்பு போச்சு, நிலைமை கட்டு கிடக்காம போயிடுச்சு. எல்லாரும் டிராபிக் ஜிம் சீன் எங்கேயா இருக்கு? யோ யாராவது எடுத்து கொடுங்கயா, ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்யா. மக்காளி இவனுங்கெல்லாம் இப்படிதான் போட்டு செய்யணும். உனக்கு சரி, கீழே காக்கா ஏதாவது இருக்குன்னா மேல வா. வழக்கம் போல கூப்பிட்டேன் வா. மைக் அடிக்கலன்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்பேஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. வணக்கம் மனோவிக்கி, வணக்கம். வந்துட்டு அமைதியா இருக்கீங்க? வணக்கண்ணா. என்ன நீங்க வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்க. சரி நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம செய்வோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இங்க ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வந்து தனியா போட்டு செய்யல, ரொம்ப கடுப்பாடி. ஆமா, 1.5 கோடி காசு இல்ல போல இருக்கு, அதனாலதான் வந்து வசூல் வேட்டை நடத்துறாங்க போல இருக்கு. 1.5 கோடி அது ஒரு லாஸ். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து கடுத்த பிடிச்சிருப்பானு உங்களுக்கு. காசு தரியா, உன்னால தேவையில்லாம நான் காசை போட்டுட்டு நட்டமாயிட்டு இருக்க முடியாது, காசு தரியா இல்லையான்னு கேட்டுக்கணும் உங்களுக்கு. அதனாலதான் வசூல் வேட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மசகுட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இருக்கிறவன் தலையெல்லாம் அறுத்து காசை கொடுக்கலான்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு. இருங்க, அவனுங்க ஒரு மேட்டர் நான் ஏற்கனவே மதியமே சொன்னேன். பாக்கெட்ல காசும் இல்ல வயிறு நிறைய இல்லைண்ணா, அதாவது அந்த தற்குறிங்களுக்கெல்லாம் வந்து 234 தொகுதி மட்டும் இல்லையா, நீங்க கட்டுற ஒவ்வொரு
விண்ணப்பத்துக்கும் ஒரு தொகுதி இருக்கும். அதனால 5000 தொகுதி நாங்க வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. 5000 தொகுதி இருக்கான இந்த தற்கூரிங்களும் காசு கட்டுவானு உங்களுக்கு. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்வன் டிராபிக் சீனு மொசகுட்டி சிஸ்டம். ஏய் இவனே ரெட் டிராகன் இது வச்சிருக்கலடா, சிஸ்டம் வச்சிருக்கலடா. ஹலோ ரெட் டிராகனே, டேய் மைக்கு மட்டும் கரெக்டா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க தெரியுது இல்ல? அப்ப மைக்கை வாங்கினீங்கன்னா மைக் ஆன் பண்ணி பேச தெரியாதா? ஆத்த புண்டைய கிளப்புனீங்கன்னா அப்புறம் ஆயில அசிங்க அசிங்கமா வந்துடும். அப்புறம் மைக்கை வாங்கிக்க வேண்டியது, அமைதியா உட்காந்துருக்க வேண்டியது. கபிலன் கூப்பிட்டு இருக்கான்ல ரெட் டிராகன் ரெட் டிராகன். ப்ரோ இருங்க, நீங்க கூப்பிட்டீங்க அதெல்லாம் ஓகேங்க. பக்கத்துல வந்து ஆள் வந்துட்டாங்க, பேசிட்டு இருந்தேன், அதான் ஆன் பண்ண முடியல. ஃப்ரீ ஆயிட்டு வாடா ஸ்பேஸுக்கு. ஐயா ஃப்ரீயா தாங்க இருந்தேன், உள்ள ஏதோ பொருள் எடுன்னு வந்துட்டாங்க ரூமுக்குள்ள, நான் என்ன பண்ண முடியும்? சரி நீ என்ன பண்ணு, எனக்கு அந்த பக்கத்துல லேப்டாப் இருக்கா? லேப்டாப் இல்ல, போன்ல கனெக்ட் பண்ணுங்க. லேப்டாப் தான் மியூட்ல போட்டுருப்பேன். எனக்கு முதல்ல மேல இருந்து டாப் ஆங்கிள் இருந்து பிரிட்ஜ் மேல இருந்து காட்டுவானு தெரியுமா? டாப் ஆங்கிள் டிராபிக். ஆமா, அந்த சீன் வரும்போது நடுவுல காக்கா ஒரு கூட்டம் பறந்து போகும் தெரியுமா? அப்படியா? இருங்க நான் எடுத்து நான் அனுப்புறேன், இது பார்த்துட்டு அனுப்புறேன். 1080 பிக்சல்ல ஏதாவது மூவி, அதுக்கு கிளிப்ஸ் எல்லாம் கிடைக்காது, படமா தான் இருக்கும் யூடியூப்ல. அந்த ஷாட்டை மட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஹெச்டில எடு, 1080 பிக்சல்ல பாக்குறதுக்கு டெம்ப்ளேட் நச்சுன்னு இருக்கணும். அந்த டெம்ப்ளேட் எனக்கு டிஎம் அனுப்பு, நான் எடுக்கிறேன். உண்மையில அமைதியா இருந்தா இப்படிதான் வேலை விடணும், வேற வழி இல்லை. அடுத்து மொசகுட்டி, நீங்களும் அதே ட்ரை பண்றீங்க. மொசகுட்டி கேக்குதா? மொசகுட்டி சொல்லுங்க. கபிலன் ப்ரோ, இந்த வெங்காயம் இருக்கக்கூடாது, வெளில போறேன் வண்டி, இந்த வெங்காயம் எல்லாம் இருக்கக்கூடாது. வெளியில போறேன், ஆமா வண்டியில தான் நிக்கிறேன். அப்படியே வண்டியில ஏறி அப்படியே இதுக்கு போயிடுங்க திருப்பதிக்கு. இல்ல கபிலம்புரா, மெடிக்கலுக்கு வந்தேன் அவசரம், அதனால. மெடிக்கலா? என்ன அடி பலமா? அது இல்ல, முதுகுவலி வீட்டுல. அதான் முதுகுல பலமா விழுந்திருக்கோ, நங்கு நங்குன்னு விழுந்து. உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க பேச்சுலர் லைஃப்? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். ஐயோ வர இன்னைக்குன்னா தேதி 6 என்ன, வர 14ஆம் தேதி யார் யாரெல்லாம் கமிட்டடா இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு தெரிஞ்சிடும். சரி கபிலன், சீனை மட்டும் எனக்கு எப்படி எடுத்து கொடுங்கப்பா. கபிலன் லவர்ஸ் டேக்கு எங்க போதா பிளான் பண்ணிருக்கீங்க? சுடுகாட்டுக்கு. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க பார்த்தா நான் போக முடியும்? நானே போய் காலிக்கு பலி கொடுக்க போறீங்களா? நானே போய் அங்க போய் குழி தோண்டி நானே போதி படுத்துக்கலான் இருக்கிறேன். ப்ரோ நீங்க சொன்ன ஷாட் எதுலயும் வரல, நானும் ஓட்டி பாக்குறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேது. என்ன ஷாட் சொல்றீங்க? எல்லாரும் எனக்கு டிஎம்ல மீனம்பாக்கம் விமான நிலையம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. நான் பர்டிகுலரா நான் ஏன் அதை கேட்கறேன்னா, அதுல நடுவுல காக்கா பிறக்கும். எவ்வளவு சோம்பே இருக்கணும் உங்க எல்லாருக்கும். அந்த சீன்ல மேல இருந்து டாப் ஆங்கிள் ஒண்ணு இருக்குங்க, அதை எடுத்து அனுப்புங்கன்னா. ஐயா இவ்வளவு இது பண்றதுக்கு நீங்களே அதை பண்ணிடலாம். என்ன பிஸ்மிக்கு பேமெண்ட் எதுவும் போலையா? போலையாம் ப்ரோ. இல்ல விஜய் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான், பேமெண்ட் எதுவும் போல கிரெடிட் ஆகல போல இருக்கு பிஸ்மிக்கு. சாட்டை வீடியோ போட்டிருக்காரு ப்ரோ. அதான் தர்ஷி எல்லாம் இருக்காங்க, எடுத்து போடுவாங்க. வந்துருச்சா இதோ உடனே போறேன். போல இங்கே இருக்கிற
இப்ப நீ சொன்ன டயலாக நீ காப்பாத்துற. ட்ரோலி போட்டா போல இப்ப நீ சொன்ன டயலாக நீ காப்பாத்துற. ஐயா போறான்னா ட்ரோலி விட்டு போட்டுருப்பாரு, உடனே போய் பார்க்க போறேன்னு. சரி ஒரு நிமிஷம், ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்றேன். எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. Next gen welcome you to the world of music. Bluetooth mode. Bluetooth mode. Connected. நடிகரும் தாவேக்காவோட தலைவருமான திரு விஜய் அவர்கள் மீதான வருமான வரித்துறை தொடுத்த வழக்குல இன்றைக்கு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். 2015 காலகட்டத்துல புலி படத்துடைய வருமானத்தை மறைத்ததாக வருமான வரி சோதனையை விஜய் வீட்டில் நடத்துறாங்க. இந்த சோதனை அடிப்படையில விஜய் மீது 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி வருமான வரித்துறை விஜய் நாடுகிறது. இந்த அபராதத்தை கட்டமாட்டேன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை விஜய் நாடுறாரு. அந்த வழக்குல தான் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பு வந்த உடனே ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, தீய சக்தின்னு சொன்னீங்க, நீங்களே இப்படி வருமானத்தை மறைச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் தானே ஊழல் சக்தி, இதுக்கு பேர் தானே தீய சக்தி என்று ஒரு தரப்பும், இந்தியாவிலேயே அதிகமான வரியை கட்டியவர் எங்க பக்காமாஸ் தான், அவரை போய் ஊழல்வாதின்னு சொல்லாமா என்று இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. உண்மையிலே விஜய் வரி புலியா இல்லை வரி ஏய்ப்பு செய்த புலியா அப்படிங்கறதா இந்த காலையில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுன்னா நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2015 ஜூன் மாதம் 30ஆம் தேதி வருமான வரித்துறை சென்னையில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வீட்டுல ஒரு வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க. விஜய் வீட்டுல வருமான வரி சோதனையா? திரைப்படத்துல ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக, அடக்கு முறைகளுக்கு எதிராக இப்படி பல்வேறு விஷயம் பேசக்கூடிய விஜய் வீட்டுல வருமான வரி சோதனையா என்று எல்லோரும் கொந்தளிச்சாங்க. விஜய் வீட்டுல மட்டுமல்ல, அன்னைக்கு நயன்தாரா அவர்கள் வீட்லயும் சமந்தா அவர்கள் வீட்லயும் வருமான வரி சோதனை எழுத்தப்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் வீட்டுல நடத்திய சோதனையில 15 கோடி ரூபாய் வருமானத்தை, சம்பளத்தை அவர் மறைத்திருக்காரு. 2015 வெளிவந்த புலி படத்துல அவர் இந்த சம்பளத்தை பெற்றதாகவும் அந்த சம்பளத்தை மறைத்ததாகவும் வருமான வரித்துறை சோதனையில ஆவணங்களை கைப்பற்றினாங்க. ஆவணத்துல இருந்து எல்லா கோவணத்தையும் எடுத்தாங்க. எடுத்து அதற்கு பிறகு 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று அவருக்கு வருமான வரித்துறை ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. இது காலதாமதம் ஆயிடுச்சு, நான் கட்ட மாட்டேன், 2019க்குள்ளேயே நீங்க கட்டி சொல்லிருக்கணும், இவ்வளவு காலதாமதமா கட்ட சொன்னீங்கன்னா எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை அவர் நாடுறாரு. சென்னை உயர்நீதிமன்றத்துல 2022ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை அன்றைய உயர்நீதிமன்ற நீதிபதி கொடுக்குறாங்க. இவர் வருமானத்தை மறைச்சது உண்மை, வருமான வரி ஏய்ப்பு செய்தது உண்மை, இப்படி வருமான வரியை ஏய்ப்பு செய்வது என்பது தேச துரோகம் என்ற அளவுக்கெல்லாம் நீதிபதிகள் பேசுறாங்க. அதுக்கு பிறகுதான் மீண்டும் இந்த உத்தரவை எதிர்த்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டபுள் பெஞ்சுக்கு போறாரு. சிங்கிள் பெஞ்சில் தீர்ப்பு வழங்கப்படுது, டபுள் பெஞ்சுக்கு போறாரு. டபுள் பெஞ்சில வாத பிரதிவாதங்கள், வருமான வரித்துறை தரப்பு, விஜய் தரப்பு எல்லாம் கேட்டாங்க. விஜய் தரப்புல சொல்லப்பட்ட கோரிக்கை என்னன்னா, வச்ச கண்டிஷன், அதாவது வச்ச அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, 2015 கட்ட வேண்டியதை 16, 17, 18, 19 3 ஆண்டுகளுக்கு, அதாவது 19க்குள்ள கட்ட சொல்லிருக்கணும். இவங்க 19க்கு பிறகு கட்ட சொல்றாங்க. இது காலதாமதம் ஆயிருச்சு, அதனால நான் கட்ட மாட்டேன். அதாவது நான் வருமான வரி ஏய்ப்பு செய்யல, வருமானத்தை மறைக்கல அப்படின்னு விஜய் சொல்லல. ஏன்னா வருமானத்தை மறைச்சதுக்கான எல்லா ஆவணத்தையும் வருமான வரித்துறை வச்சிருக்கு.